இந்த குரு பயிற்சிగా இயங்கிட்டு இருந்த ராசி இந்த ரிஷப ராசி 3. ம். ஏன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்தையும் 9, 11 லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் ம். அனைத்து வாய்ப்புகளும் பிறக்கின்ற காலகட்டம். ஓ. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாமே வந்து ஸ்டக் ஆகிட்டு இப்போ நமக்கு நார்மல் ரெகுலரே குரு பயிற்சி தான். சூப்பர். இது ஒரு பெரிய குட் நியூஸா இருக்கும் ஆமா. எல்லாருக்கும். அப்போ இவங்களுக்கு வேலையில் ரெசிஷன் அந்த மாதிரி இந்த குரு அதிசாரத்தில் அக்டோபருக்கு மேலே போகும்போது மாறனால ம். நம்ம என்ன பண்ணணும், குயிக்காக சேஃபஸ்ட் ஜாபில் பார்த்து வாங்கிக்கணும். ம். கடனை தேவைப்பட்டால் தான் வாங்கணும். ம். இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ராசி குயிக்காக வேகமாக ம். என்ன பிஸ்னஸோ லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ம். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இவங்க தந்தை என்ன தொழில் செய்தோரோ அந்த வகை தொழில் இவங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும்தானா? ஆல்ரெடி வந்து பாருங்கம்மா, சனி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு, ராகு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இப்போ குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 3ஆம் பாவம். முதல்ல வந்து பாருங்க, சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? லாபஸ்தானத்துல இருக்கான். லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல சனி. அம்மா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூட ராசியா கண்டிப்பாக இருக்கான். தொழில பெரிய பிரம்மாண்டம் ஏற்படும். நான் வேலைன்னு ஒன்று செஞ்சா போதும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி போல யோகம் கொடுத்துருவான். எதுல கவனமா இருக்கணும்? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். உங்க ஆரோக்கியத்திலையும் சரி, உங்க தாயாரோட ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படின்றது வேணும். சரிம்மா, இப்ப பரிகாரம் என்னம்மா பண்ணலாம்? ரிஷபம் இதுவரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 3ல் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஏற்கனவே குரு உங்களுக்கு நல்ல கிரகமே இல்லையே. அட்டமாதிபதி இப்போது அட்டமத்திற்கு 8ல் மறைந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்துல உச்சனாக வருகிறார். அது மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படி இப்படின்னு பழமொழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரியான நிலைமையை வச்சு தான் சொல்கிறது. இன்னொன்று பாக்கியத்தை பார்க்க போகிறார். 9, 11 பார்க்க போவது, 7ஆம் இடத்தை பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்காத ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. மனைவிக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆகாத அமைப்புகள். கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், இங்கே போயிருக்கிறோம், மனைவிக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கணவன் சரியாக இல்லை. இந்த மாதிரியான மன வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நெருடல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே, கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்ப ஊருக்கு வந்துடலாம். உழைத்தது போதும், சம்பாதித்தது போதும், ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம், வீடு கட்டியாச்சு, ஒரு 10 ஏக்கரா வாங்கி போட்டியாச்சு, காடு வாங்கி போட்டிருக்கு, மாதம் 1, 2 ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பிற்கு செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு என்னப்பா ராஜான்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த ரிட்டையர்டு வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி, அவருக்கு உச்சகுரு பார்வை. 11ஆம் இடத்து சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கிறார். இந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் வயதிற்கேற்றார் போல் அப்படின்னு அர்த்தம். காதலில் வெற்றி கிடைக்கும். கீழே இருந்தே வருவோமே. 10ல் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க, +2லேயும் ஒரு அளவுக்கு நல்ல மார்க்கெல்லாம் வரும். காலேஜில் படிக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த வயசில் படிப்பு தான் அப்படிங்கிறது இருக்கும். படிப்புக்கு அடுத்தது என்ன? முதல்ல லவ் தான், அப்புறம் தான் வேலைக்கலாம். இப்போ அந்த காலத்தில் நாங்களும் அப்படி தான் இருந்தோம், நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. எங்கள் காலத்தில் அப்படி இருந்ததுன்னா நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்ல மாட்டேன். எல்லா காலமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு காதல் கிடைக்கும், நல்ல காதல் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்து வந்த தொழில் இனிமேல் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. 9ஆம் பாவகம் வளர்த்துருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பொருள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இது வரைக்குமே கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சித்தப்பா கையெழுத்து போட மாட்டேன்றாரு, சித்தி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அத்தை சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பெரியவங்க எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை இழுத்தடிக்கிறாங்க, பங்காளி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அந்த தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் என ரிஷபராசிக்கு 80% முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சிగా இயங்கிட்டு இருந்த ராசி இந்த ரிஷப ராசி 3. ஏன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்தையும் 9, 11 லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால்
அனைத்து வாய்ப்புகளும் பிறக்கின்ற காலகட்டம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாமே வந்து ஸ்டக் ஆகி நின்று இருந்திருக்கும். இப்போதான் அந்த ஒரு வெளிச்சமே கிடைக்குது. முதல்ல ரிஷபம்னாலே அட்ராக்ஷனுங்க, ஈஸி டு அட்ராக்ட். இவங்க இருக்கிற இடத்துல 4 பேர் சேர்ந்து இவங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர ஆசைப்படுவாங்க. கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் என்ன, இவங்களுக்குள்ள ஒரு சோகத்தை இவங்களே வச்சுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. முதல்ல இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பேசணும். பொதுவாக சார் எனக்கு வேலையா பிஸ்னஸா, பொருளாதாரம் எப்படி இருக்கும்? முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஜாதக ரீதியாக வேலை அம்சம், தொழில் அம்சம் 2 வகை பிரிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்க, இப்போ வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. செல்வ கடாட்சம் இருக்குது. உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ டக்குன்னு குயிக்காக வேலையை ஜாயின் பண்ணி, கிடைக்கிற வேலையை ஜாயின் பண்ணி சேஃபஸ்ட்டு பொசிஷன் போய்க்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, வர செப்டம்பர் பக்கம் ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்புண்டு உலக அளவில். அப்போ அமெரிக்காவில் நிறையா பிரச்சனைகள் வரும்போது அதோட தாக்கம் நமக்கு இருக்கும். வருமானம் நிச்சயமாக உண்டு. அப்போ நமக்கு நார்மல் ரெகுலரே குரு பயிற்சி தான். சூப்பர். இது ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்கும் எல்லாருக்கும். அப்போ இவங்களுக்கு வேலையில் ரெசிஷன் அந்த மாதிரி இந்த குரு அதிசாரத்தில் அக்டோபருக்கு மேலே போகும்போது மாறனால நம்ம என்ன பண்ணணும், குயிக்காக சேஃபஸ்ட்டு ஜாபில் பார்த்து வாங்கிக்கணும். கடனை தேவைப்பட்டால் தான் வாங்கணும். இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ராசி குயிக்காக வேகமாக என்ன பிஸ்னஸோ லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இவங்க தந்தை என்ன தொழில் செய்தோரோ அந்த வகை தொழில் இவங்களுக்கு செட் ஆகுது. இப்போ உண்டு. இப்போ திருமணம் பாயிண்ட்டில் அவ்வளோ யோகங்கள். ஏன்னா இந்த குரு வந்த உடனே 7ஆம் வீட்டை பார்க்க திருமண வயதுடைய ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமணம் தனக்கு தகுந்த வரன் அமைகிறது தான் இங்கே சிறப்பாக இருக்குது. நிறைய சில காலத்துக்கு முன்னாடி திருமணம் ஆண் பெண்களுக்கு எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டாங்க, என்னன்னே தெரிலங்க, அமைய மாட்டேது. இதுதான் பெற்றோர்கள் நிலை. அது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 29 வயசு மேலே வர அடுத்தது குழந்தை பிறப்பு எல்லாம் எத்தனையோ ஃபேக்டர் பார்க்க வேண்டியதாகிருது. அப்போ உங்களுக்கு திருமண காலகட்டம் வந்து மனதுக்கு பிடித்த வரனாக பொருளாதார ரீதியாக குழந்தை பிறப்பு வகைக்கும் இந்த ராகம் யோகத்தை கொடுத்துருச்சு. அப்போ திருமணம் நிச்சயமாக பண்ணணும். ஒரு சிலர்லாம் பிரிஞ்சிருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா? அதற்கும் ஒரு ஆப்ஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தார். ராசி 4ஆம் வீடு கேது பகவான் இருக்கார். அப்போ தன் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் படிக்கக்கூடிய அம்சமாக வருது. ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அம்சம் வருது. படிப்பு சூஸ் பண்ணும்போதே அவங்க ஜாதக அமைப்பு சூஸ் பண்ணிடணும். அவங்க ஜாதகம் பார்த்தாலே இந்த ஜாதகம் இந்த தொழில் துறைக்கு போக வாய்ப்புண்டு. கல்வியில் இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னேன், உங்கள் பையனுக்கு அவங்களும் அதே பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். சிம்பிளாக பிஏ ஹிஸ்ட்ரி போட்டுக்கன்னு சிம்பிளாக அப்படி அவங்க அடுத்த ஹையஸ்ட் போஸ்ட் போயிட்டாரு. ஏன்னா அவர் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவருக்கு ஹிஸ்ட்ரி நாலேஜும் வந்து அப்போ அவரை கொண்டு போய் இன்ஜினியரிங் போடுங்க, அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க டார்கெட் இதுதான், இது வகை தான் அமையும். அப்படி அவர் ரிஷபராசி தான். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும்தானா? ஆல்ரெடி வந்து பாருங்கம்மா, சனி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு, ராகு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இப்போ குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 3ஆம் பாவம். முதல்ல வந்து பாருங்க, சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? லாபஸ்தானத்துல இருக்கான். லாபஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் சனிமா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ராசியா கிடையவே கிடையாது. 24 மணி நேரம் 365 நாள் உழைக்க ரெடி யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபம் தான் சொல்லும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் சனியை பிரீத்தி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. சனிக்கு ஒரு சைக்காலஜி உண்டு. நல்ல வேலை செய்கிறவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் நல்ல வேலை செய்வோம் சார், சனிக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப பிடிச்சது அடிக்கடிக்கு நம்மளை பயங்கரமாக டோஸ் பண்ணுவார். சரி, எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த வேலையை கையில் எடுத்துகிட்டு இருக்கார். பக்காவாக செய்வார். நம்ம ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சால் போதுமானது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. அதுக்கும் மேலே ப்ளஸ் என்ன அப்படின்னா, குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால சனி வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். ஆனால் இந்த காலகட்டம் கடகடன்னு நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி வரும் காலம் பொற்காலமாக இருக்கிறதோ முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறதோ உங்கள் கையில் தாம்மா இருக்குது. எப்படி அப்படின்னா, எப்பயுமே மற்றவங்களுக்காக வாழறீங்க, அப்படி வாழாதீங்க. உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. பொதுவாக ரிஷபம் அப்பா அம்மாக்காக வாழும், அண்ணன் தம்பிங்களுக்காக வாழும், அக்கா தங்கச்சிங்களுக்காக வாழும், கணவருக்காக வாழும், குழந்தைக்காக வாழும். நடுவில் சும்மா போயிட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெலாம் இந்த கம்மல் முக்குத்தி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து அழகாக போட்டுக்கும். ஓகேங்களா? பெருசாக கோடியாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வசதியை பொறுத்து. வசதி நல்லா இருக்குன்னா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. வசதி கம்மியாக இருக்குன்னா அந்த கம்மியான வசதியில் ரொம்ப க்யூட்டான ஒரு திங்ஸை வாங்கிட்டு வந்து தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்காக வாழறீங்க அப்படின்னு பொற்காலம் மறந்துடாதீங்க. சரி, இப்போ
குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்கா? 3ஆம் பாவத்தில் இருக்கா. முயற்சி ஸ்தானத்தில் குரு. ஸ்தான பலம் பெருசாக இல்லையம்மா, கரெக்டு தான். 3, 6, 12, 8, 12 பெருசாக ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது பொதுவாக ரிஷபம் என்ன பண்ணும்? எப்பயுமே நல்ல விஷயத்த முடிவே பண்ணாது. தப்பான ஒருத்தவங்கள தான் நம்பும். தப்பானவங்க ஒருத்தவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உற்ற தோழராக நினைக்கும், தோழியாக நினைக்கும், அவங்கள தான் லவ் பண்ணும், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கும். இப்படி எல்லாமே தப்பாக முடிவு எடுக்கிறது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். வெளியே யாரும் எதிரி இல்லை, எனக்கு நானே எதிரி, அதுதான் ரிஷபம். ராகு 10ல் இருக்கான். தொழிலில் பெரிய பிரம்மாண்டம் ஏற்படும். நான் வேலைன்னு ஒன்று செஞ்சால் போதும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி போல யோகம் கொடுத்துருவான். எதில் கவனமாக இருக்கணும்? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். உங்கள் ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்கள் தாயாரோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் அப்படின்றது வேணும். சரிம்மா, இப்போ பரிகாரம் என்னம்மா பண்ணலாம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாம்மா, நம்ம வந்து பாருங்கள், மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் நம்ம தூக்கத்திலேயே ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு நம்ம எந்திரிச்சு பயங்கர தூக்கத்தில் மைஷாசுரமர்தினி நீங்கள் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு உத்வேகம், ஒரு எனர்ஜி வரும். ரிஷபத்துக்கு என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிடுமா, என்னம்மா, அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை போதும். ரிஷபம் அடடா அவங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, உலகத்துலேயே நல்லவங்க அவங்க தான், அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரிஷபம் ஏமாறும். உண்மையான அன்புக்காக எப்பயுமே ஏற்கக்கூடிய ராசி, ஏங்கக்கூடிய ராசி, ஏக்கத்தை வச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா ரிஷபம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் தப்பானவங்களை நம்பி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபாடு யார் உங்களை தப்பான எண்ணத்தோடு உங்களை கெடுக்கணும், ஏமாற்றணும் அப்படின்னு கிட்ட வராங்களோ அவங்கள அப்படியே அவங்களா விலகி ஓட செய்யும். ஆக மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு தொழில், உங்களுக்குன்னு வருமானம், உங்களுக்குன்னு சேவிங்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாமா அடுத்த 2028 வரைக்குமே எக்ஸலண்ட்டாக இருக்குமா. ஏன்னா சனி உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறோம். புரியுதுங்களா? இனிமேல் பட்டாவது உங்களுக்காக வாழுங்க.